சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நூலிழை பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு ஒரு அரசு கடினமான முடிவுகளை, முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போது ஆதரிக்கிற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ளாதா, என்ன விமர்சனங்களை முன்வைக்கும், அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கே நேரம் சரியாக. தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்கள் அதிமுகவில் இருந்து வெளியே வரவில்லை. நாங்கள் அதிமுக தான். நாங்கள் ஏதோ கட்சியை பிளக்கிறோம் என்ற வார்த்தையை யாரும் சொல்லாதீர்கள் என்று திரு வேலுமணி சொன்னார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னமும் தன்னுடைய மந்திரி சபையே முழுமையாக அமைக்கவில்லை. 9 பேர் கொண்ட அமைச்சரவை தான் அமைத்திருக்கிறார். அந்த 9 பேருக்கு என்னென்ன இலாக்காக்கள் என்பதை நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை எந்த அறிவிப்பும் வரவில்லை. அவர்களுக்கே இலாக்கா ஒதுக்காத போது, இன்னும் அவருடைய கட்சியிலேயே எத்தனை பேரை மந்திரியாக சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்காத போது, எப்படி அதிமுகவுக்கு இத்தனை மந்திரிகள் தருகிறோம், இத்தனை வாரியங்கள் தருகிறோம் என்ற வாக்குறுதி தரப்பட்டிருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறார்? 47 பேரும் சேர்ந்து தன்னை தலைவராக தேர்ந்தெடுத்ததாக சொல்லுகிறார். 47 பேரும் சேர்ந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தியையும் OS மணியத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு கிடைக்கிற தகவல். எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறதோ என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தி கருத்துக்களை தெரிவித்தார்கள். சில பேருக்கு அமைச்சர் பதவி தருகிற ஆசை காட்டப்பட்டிருக்கிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இவையெல்லாம் வெளிப்படையாக செய்திகளாக மாறுகிற வரை வதந்திகள் தான். புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது அவருடைய கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துகிற, திருப்திப்படுத்துகிற ஒரு சுவாரஸ்யமான பேச்சு என்றுதான் பார்க்க வேண்டும். திரு விஜய் அவர்கள் குதிரை வேகத்தில் செயல்படுவோமே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபட மாட்டோம் என்று அவரும் ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி, அவரும் அதற்குரிய பதிலை திரு உதயநிதிக்கு ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி பதில் கொடுத்தார். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசையே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ரத்தன் பண்டிட் அவர்கள், அவருடைய தனிப்பட்ட நண்பராக அவர் இருப்பதில் பிரச்சனை இல்லை. அதே சமயம் இந்த விமர்சனத்தை எழுப்புகிற கட்சிகளை பார்த்து நான் கேட்க விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில அரசு பதவிகள் வேறு வகையில் மாற்றப்பட்டு வெளியாட்களுக்கெல்லாம் பதவிகள் கொடுக்கப்பட்டனவே, அப்போது நீங்கள் எப்படி அமைதி காத்தீர்கள் என்று நான் கேட்கிறேன். சில கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தங்கள் கொள்கைகளெல்லாம் ஒரு அறிக்கையாக எழுதி வைத்துக் கொண்டு திரு வன்னியரசு படித்து அதையெல்லாம் விஜய் செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து, இல்லாவிட்டால் அது பாஜக ஆதரவு என்று, அதாவது தோற்றம் உருவாகிவிடும் என்று சித்தரித்ததெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுடைய கொள்கைகளை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு கிடையாது. விஜய் மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிற வகையில் செயல்பட வேண்டுமே தவிர விசிக கொள்கைகளை செயல்படுத்த வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இவர்களையெல்லாம் நம்பி நீண்ட நாள் ஆட்சி நடத்த முடியாது. கட்டுச்சோற்றுக்குள் பெருச்சாலியை வைத்திருப்பதற்கு சமம். சில பேர் சொல்றாங்க 6 மாசம் வரைக்கும் தான் இந்த ஆட்சி நீடிக்கும், திரும்ப வாக்கெடுப்பு எடுப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இந்த ஆட்சி என்னை பொறுத்தவரை 1 வருடத்திற்குள் கவிழ்ந்தால் மக்கள் யார் இந்த ஆட்சியை கவிழ்த்தார்களோ அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். எல்லா வயசினர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 144 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. சார், இந்த நம்பிக்கை பெறும் வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது பெரும்பான்மை பெறுவதற்கு மிகுந்த சிரமப்பட்டார். 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம், அதில் ஒரு இடத்தை திரு விஜய் அவர்கள் 2 இடத்தில் போட்டியிருந்த காரணத்தால் ஒரு இடத்தை ராஜினாமா செய்தது 107 என்றானது. அந்த மெஜாரிட்டிக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118. அப்போ அந்த ஸ்டேஜில் அவருக்கு 11 உறுப்பினர்கள் தேவைப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 5 நாட்கள் அந்த மெஜாரிட்டி எண்ணிக்கையை தொடுவதற்கு அவர் மிகுந்த பாடுபட வேண்டியது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் பெருமளவுக்கு விஜய் அவர்களுடைய கருத்தோடு ஒத்துப்போகக்கூடிய கொள்கை நிலையை கொண்ட கட்சிகள் என்கிற காரணத்தால் அந்த கட்சிகளிடம் முதலில் ஆதரவு கோரினார். ஆகவே அந்த ஆதரவு என்பது தாமதமாக வந்தது என்றாலும் கூட கிடைத்து விட்டது. ஆனால் அதன் பிறகு கவர்னர் ஆட்சி அமைக்க அழைத்தார்.
ஆனால் அந்த ஆட்சி எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும்? ஏனென்றால் நூலிழை பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு ஒரு அரசு கடினமான முடிவுகளை, முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்க முடியாது. நீங்களே கூட பார்த்தோம், ஆதரவளித்த கட்சிகள் அடுத்த நாளே குடைச்சல் கொடுக்கக்கூடிய வகையிலே வந்தே மாதரத்தை ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள். தேசிய கீதத்திற்கு பிறகுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பதவியேற்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி. ஏதோ இத்தனை நாள் தமிழ்த்தாய் வாழ்த்து எடுத்தவுடன் பாடப்பட்டதை போல எதிர்க்கட்சிகள் கூறியது திசை திருப்பும் முயற்சி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய சூழலில் ஒரு ஆட்சி நடைபெறுவது என்பது அந்த ஆட்சிக்கு ஒரு சோதனை தான், கடினம்தான். ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போது ஆதரிக்கிற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ளாதா, என்ன விமர்சனங்களை முன்வைக்கும், அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கே நேரம் சரியாக போயிடும். இப்படியான சூழலில் இன்றைக்கு எதிர்பாராத ஒரு திருப்பமாக கடந்த சில தினங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் தோன்றிய கருத்து வேறுபாடு, சலசலப்பு, விஜய்க்கு ஆதரவான சூழ்நிலையாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் 47 பேரில் 25 பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு சட்டப்பேரவையில் வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான அரசியல் திருப்பம். நேற்று தினம் இந்த 25 பேர் கொண்ட அணியைச் சேர்ந்த திரு சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர், அவர் நிருபர்களுக்கு பேட்டியளிக்கும் போது மிக தெளிவாக ஒரு கருத்தை சொன்னார். தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றுதான் விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே அந்த விருப்பத்திற்கு மாறாக ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க முடியாது. இதை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்தோம் என்று சொன்னார். அதை தவிர ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அந்த குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு என்றால், யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழலில் அந்த ஆரம்ப நாளில் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிவிட்டு அவருடைய தலைமையிலான ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில் இருந்து ஆதரவு தருவது போன்ற ஒரு ஏற்பாடு, ஒரு முயற்சி நடைபெற்றது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத, கண்டனத்துக்குரிய ஒரு செயல் என்ற கருத்தை திரு சி.வி. சண்முகம் வெளிப்படுத்தினார். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட வேண்டும், விவாதிக்க வேண்டும். தேர்தல் தோல்வி ஏன் என்று விவாதிக்க வேண்டும். தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறோம், இது பற்றி பரிசீலிக்க வேண்டும். நாங்கள் அதிமுகவில் இருந்து வெளியே வரவில்லை, நாங்கள் அதிமுக தான், நாங்கள் ஏதோ கட்சியை பிளக்கிறோம் என்ற வார்த்தையை யாரும் சொல்லாதீர்கள் என்று திரு வேலுமணி சொன்னார். ஆகவே அதிமுக தாவேகாவை ஆதரிக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஆதரிக்கிறது என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று அவர் ஒரு பக்கம் அறிவித்தார். இப்படி அவர் அறிவித்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவினர், சட்டமன்ற குழுவினர் கூடி அந்த கூட்டத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி தலைவராகவும், திரு O.S. மணியம் அவர்களை துணைத் தலைவராகவும், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இவர்களை எல்லாம் கொண்டு ஒரு நிர்வாகிகள் நியமித்து அந்த கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்தார்கள். ஆக இந்த கடிதம் எடுத்த நிலையில் பரிசீலித்து முடிவை சபாநாயகர் அறிவிக்க முடியாது. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைய தினம் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களும், எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 1-2 உறுப்பினர்களும் முறையற்ற வகையில் இந்த பெரும்பான்மை பெறப்பட்டிருக்கிறது, குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறதோ என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தி கருத்துக்களை தெரிவித்தார்கள். சில பேருக்கு அமைச்சர் பதவி தருகிற ஆசை காட்டப்பட்டிருக்கிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இவையெல்லாம் வெளிப்படையாக செய்திகளாக மாறுகிற வரை வதந்திகள் தான். இன்றைக்கு அந்த மாதிரியான எந்த வாக்குறுதியும் நாங்கள் அந்த பார்வையில் ஆதரவளிக்கவில்லை என்று சட்டசபையில் திரு சி.வி. சண்முகம் தரப்பு எழுந்து நின்று பேசுவதற்கு, மறுப்பு தெரிவிப்பதற்கு வாய்ப்பு கேட்டார்கள். ஆனால் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. நேற்றைக்கே அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், நாங்கள் எந்த நிபந்தனையும் விதித்து இந்த ஆதரவை அளிக்கவில்லை என்று. நான் சொல்வது, திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னமும் தன்னுடைய மந்திரி சபையே முழுமையாக அமைக்கவில்லை. 9 பேரை தான் அமைச்சிருக்காங்க. 9 பேர் கொண்ட அமைச்சரவை தான் அமைத்திருக்கிறார். அந்த 9 பேருக்கு என்னென்ன இலாக்காக்கள் என்பதை நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை, இந்த நாள் மதியம் 1 மணி வரை எந்த அறிவிப்பும் வரவில்லை. அவர்களுக்கே இலாக்கா ஒதுக்காத போது, இன்னும் அவருடைய கட்சியிலேயே எத்தனை பேரை மந்திரியாக சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்காத போது, எப்படி அதிமுகவுக்கு இத்தனை மந்திரிகள் தருகிறோம், இத்தனை வாரியங்கள் தருகிறோம் என்ற வாக்குறுதி தரப்பட்டிருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அதிமுகவினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு பிறகு அவர்களிடம் இது பற்றி பேசலாம், எனக்கு தெரியாது. ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த மாதிரியான வியூகங்கள் வகுக்கப்படுவது அந்த கட்சியினுடைய முடிவு. ஆனால் சட்ட ரீதியாக அதற்கு சிக்கல் இருக்கிறதா
என்பது நாம் இனிமேல் தான் பார்க்க வேண்டும். இவர்கள் 25 பேர் இப்போதைக்கு நாங்கள் அதிமுக தான் என்று கூறுகிறார்கள், வெளியே வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறார்? 47 பேரும் சேர்ந்து தன்னை தலைவராக தேர்ந்தெடுத்ததாக சொல்லுகிறார். 47 பேரும் சேர்ந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தியையும் ஓஎஸ் மணியத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு கிடைக்கிற தகவல். அந்த பொறுப்புகளுக்கு யாரையும் நியமிக்காத நிலையில் இந்த 25 பேர் இப்படித்தான் ஓட்டு போட வேண்டும் என்று விப் அளிக்கிற அதிகாரம் எப்படி அந்த குழுவுக்கு வரும் என்று எனக்கு புரியவில்லை. சட்டசபையில 2 பிரிவா தானே சார் பிரிஞ்சு உக்காந்துருக்காங்க. சட்டசபையில 2 பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள். நான் இதில் இருக்கக்கூடிய எழக்கூடிய இனிமேல் தோன்றக்கூடிய சிக்கல்களை பற்றி பேசுகிறேன். ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இவர்களுடைய பதவி பறிக்கப்பட வேண்டும், இவர்கள் சந்தர்ப்பவாதிகள், இவர்கள் துரோகிகள் என்றெல்லாம் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்பவர்கள் என்றெல்லாம் இவர்களை பற்றி விமர்சித்திருக்கிறார்கள். பதிலுக்கு அவர்கள் இன்னும் அதிகாரபூர்வமாக விமர்சிக்கவில்லையே தவிர என்னை போன்ற ஊடகவியலாளர்கள் சில பேருடன் அந்த எம்எல்ஏக்கள் பேசும்போது திமுகவிடம் போய் ஆதரவு கேட்டு பதவிக்கு வரலாம் என்று நினைத்தாரே எடப்பாடி பழனிசாமி, அது என்ன தியாகமா துரோகமா, எந்த பட்டியலில் வரும் என்று என்னிடத்திலே 1-2 உறுப்பினர்கள் கேட்டார்கள். யாருக்கும் தெரியாமல் சில ரகசிய பேச்சுவார்த்தைகளை எடப்பாடி பழனிசாமி நடத்தினாரே, அது எந்த அடிப்படையில் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே அதிமுகவுக்குள் இன்றைக்கு ஒரு கலகம் உருவாகி இருக்கிறது. வழக்கமாக ஒரு சொலவடை உண்டு, கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் என்று. கலகம் பிறந்திருக்கிறது. நியாயம் எப்போது பிறக்கும், எந்த வடிவில் பிறக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதே மாதிரி திருமாவர்களையும் முதல்வராகத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்ற மாதிரி விஷயமும் சொல்றாங்க. திரு திருமாவளவன் அம்மாதிரி ஒரு முயற்சி நடந்தது என்று கேள்விப்படுகிறேன் என்று சொன்னாரே தவிர அவரிடத்தில் யாரும் பேசியதாக சொல்லவில்லை. ஆகவே அது அதிகாரபூர்வமற்ற அல்லது இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியாத செய்தி. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க சார். இந்த நம்பிக்கை பெறும் வாக்கெடுப்பு அப்போ நாங்க வெளிநடப்பு செய்யறோம், ஏன்னா இது குதிரை பேரம் எல்லாம் பேசுறாங்க, புஷ்பா படம் பாணியில சோஃபாவெல்லாம் அனுப்புறாங்கன்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருந்தாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவருடைய கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துகிற திருப்திப்படுத்துகிற ஒரு சுவாரஸ்யமான பேச்சு என்றுதான் பார்க்க வேண்டும். திரு விஜய் அவர்கள் குதிரை வேகத்தில் செயல்படுவோமே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபட மாட்டோம் என்று அவரும் ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி அவரும் அதற்குரிய பதிலை திரு உதயநிதிக்கு ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி பதில் கொடுத்தார். இதெல்லாம் சட்டசபையில் சுவாரஸ்யமான வாதங்கள். இன்றைக்கு ஒரு பெரிய கூச்சல் குழப்பம் அமளி எல்லாம் இல்லாமல் முதல் நாளன்று எனக்கு தெரிந்து பல கட்சிகள் கண்ணியமாக நடந்து கொண்டன என்று நான் பார்க்கிறேன். பாராட்டத்தக்க வகையில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன என்று நான் பார்க்கிறேன். ஓரிரு நிகழ்வுகள் சர்ச்சைக்குரிய வகையில் உருவெடுத்தன. திரு காமராஜ் பேசும்போது சலசலப்பு எழுந்தது. அதே போல திருமதி பிரேமலதா அவர்களும் இன்னொரு உறுப்பினரும் விஜய் அவர்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் அவருக்கு அளிக்கப்பட்ட ரத்தன் பண்டிட் அவர்கள் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு பதவி குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விஜய் அது குறித்து நான் கவனிக்கிறேன் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நான் சொல்ல வருவது அது குறித்து அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையும் கூட. அவருடைய தனிப்பட்ட நண்பராக அவர் இருப்பதில் பிரச்சனை இல்லை. அதே சமயம் இந்த விமர்சனத்தை எழுப்புகிற கட்சிகளை பார்த்து நான் கேட்க விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில அரசு பதவிகள் வேறு வகையில் மாற்றப்பட்டு வெளியாட்களுக்கெல்லாம் பதவிகள் கொடுக்கப்பட்டனவே, அப்போது நீங்கள் எப்படி அமைதி காத்தீர்கள் என்று நான் கேட்கிறேன். பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக பக்கா கட்சிக்காரர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதே போல பட்டிமன்றத்தில் நக்கல் பேச்சு பாடுபவர் பேசுபவர் எல்லாம் பதவி கொடுத்தார்கள். ஆக பதவிகள் உங்கள் ஆட்சியில் விருப்பம் போல நீங்கள் கொடுத்து கொண்டிருந்தீர்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் சில பேர் பத்திரிகையிலே தங்கள் கட்சி பத்திரிகையிலே ஆசிரியராக இருந்தவர்களை முதலமைச்சரின் மக்கள் தொடர்பு அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள். கட்சி பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தவரை இவர் கட்சி பத்திரிகை ஆசிரியரை நியமித்திருந்தால் எதிர்ப்பு இருக்காதா, ஜோதிடரை நியமித்ததால் எதிர்ப்பா என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் இதை ஒரு கோணத்திலே எதிர்க்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். திரு விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இருக்கிறது. ஆகவேதான் திரு விஜய் அதை பரிசீலிக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஓரிரு கருத்துக்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் பெரும்பாலும் ஆரோக்கியமான வாதம் நடைபெற்று இருக்கிறது. மக்கள் விஜயிடம் என்னென்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சில கட்சிகள் பேசியிருக்கின்றன. சில கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தங்கள் கொள்கைகளெல்லாம் ஒரு அறிக்கையாக எழுதி வைத்துக் கொண்டு திரு வன்னியரசு படித்து அதையெல்லாம் விஜய் செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து, இல்லாவிட்டால் அது பாஜக ஆதரவு என்று அதாவது தோற்றம் உருவாகிவிடும்
என்று சித்தரித்ததெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுடைய கொள்கைகளை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு கிடையாது. விஜய் மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை செயல்படுத்த வேண்டுமே தவிர, விஜய் மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிற வகையில் செயல்பட வேண்டுமே தவிர, விசிக கொள்கைகளை செயல்படுத்த வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இவர்களையெல்லாம் நம்பி நீண்ட நாள் ஆட்சி நடத்த முடியாது. கட்டுச்சோற்றுக்குள் பெருச்சாளியை வைத்திருப்பதற்கு சமம். ஆகவேதான் அதிமுகவில் ஒரு பகுதியினர் ஆதரவு தர முன் வந்திருப்பதை விஜய் ஏற்றுக்கொள்வார், பயன்படுத்திக் கொள்வார். ஏனென்றால் எந்த ஒரு ஆட்சியும் ஸ்திரமாக இருந்தால்தான் அது இயங்க முடியும். இன்றைக்கு இருக்குமா நாளைக்கு கவிழுமா என்று ஒரு ஆட்சி இருந்தால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அந்த வகையில் அதிமுகவினுடைய ஆதரவு விஜய்க்கு பயன்படும் என்றுதான் நினைக்கிறேன். அது எந்த வகையில் அதை பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்? சில பேர் கூறுகிற மாதிரி எத்தனை மந்திரி பதவி, வாரிய பதவி இதெல்லாம் வரப்போகிறதா? அப்படி வந்த பிறகு அந்த அரசு எப்படி இயங்கும்? இதையெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்துதான் சில பேர் விமர்சிக்க வேண்டும் பார்க்கிறேன். சில பேர் சொல்றாங்க 6 மாசம் வரைக்கும் தான் இந்த ஆட்சி நீடிக்கும், திரும்ப வாக்கெடுப்பு எடுப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே சார், அது எப்படி? அப்படி ஒரு சூழல் உருவானால் அப்போது எந்த அளவு ஆதரவு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆனால் இந்த ஆட்சி என்னை பொறுத்தவரை 1 வருடத்திற்குள் கவிழுமானால், இப்படியெல்லாம் பயமுறுத்துகிற காரணத்தால் கவிழ்ந்தால் மக்கள் யார் இந்த ஆட்சியை கவிழ்த்தார்களோ அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். சரியான காரணங்கள் இல்லாமல், சரியான விமர்சனங்கள் இல்லாமல் இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் அத்தகைய முயற்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள். மக்கள் மீண்டும் விஜய்க்குத்தான் வாக்களிப்பார்கள். விஜய் ஆட்சி ஓராண்டு செயல்படுவதற்கு, ஓராண்டோ 1.5 ஆண்டோ செயல்படுவதற்கு அனுமதித்து குற்றச்சாட்டுக்கள் எழுமானால், தவறான நடவடிக்கைகள் இந்த ஆட்சியிலும் தொடருமானால், அப்போது நீங்கள் எதிர்க்கிற நிலை எடுத்து ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் 1 வருடம் கழித்து நியாயமான காரணங்களோடு அது மக்கள் அதை ஆராய்வார்கள், பரிசீலிப்பார்கள். இல்லாமல் உங்கள் ஆசைக்காக, உங்கள் தேவைக்காக ஆட்சியை கவிழ்த்தால் மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை பத்தி கேட்டிருந்தாரு சார். நீங்க சொன்ன விஷயம்லாம் செய்ய மாட்டீங்களா? மக்கள் உங்களை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க, அவங்க சொன்ன விஷயங்களை செய்யுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவரா இப்ப நான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல நிறைய விஷயங்கள் செஞ்சாரு. 1.5 கோடி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மகளிர் உரிமை தொகையை எப்போ போடுவீங்க கேள்வி கேட்டிருந்தாரு சார். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை முதலில் கவனிக்க வேண்டும். இப்போதுதான் ஆட்சிக்கு 1 வாரம் கூட ஆகவில்லை. சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதிலே குறிப்பிடத்தக்க அறிவிப்பு அந்த மின்சார கட்டணத்தில் சலுகை 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி, அது தவிர போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு இந்த அதிரடி சிங்கப்பெண் படை, அது தவிர அதிலே சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இன்னும் அவர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசவே இல்லை. நேற்று தினம் இப்போது கோடை காலம் உக்கிரமாக இருக்கக்கூடிய காரணத்தால் குடிநீர் பிரச்சனை எங்கேயும் உருவாகாமல் இருப்பதற்கு அதிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள் என்று குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு நேற்றைய தினம் ஆலோசனை கூறியிருக்கிறார். எதுவுமே இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. அதுக்குள்ள 2000 ரூபாய் எப்போ கொடுப்பீங்க, 3000 ரூபாய் எப்போ கொடுப்பீங்கன்றதெல்லாம் அவசரப்பட்டு கேட்கிற கேள்வி. திரு விஜய் அவர்களை குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலம் நிம்மதியாக ஆட்சி நடத்தவிட்டு பிறகு அந்த ஆட்சியை பற்றி மதிப்பீடு செய்வதுதான் சரியாக இருக்கும் என்பது ஒரு மூத்த ஊடகவியலாளராக என்னுடைய பார்வை. ரொம்ப நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.